ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோடு 61 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் முறிமுலகத்தை சேர்ந்த ஜியாங் வாங்க நம்ம ஹீரோ பிளாக் கிளாஸ் அட்டாக்கை போட்டு சும்மா நாக் அவுட் பண்ணிட்டு ஒத்த கையில் அப்படி தூக்கிட்டு கெத்தாக நின்றுருப்பாரு. அதை எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவனை போய் தூக்கி விசிறி அடிச்சிட்டு இருக்க அவன் பறந்து போய் அவங்களோட ஆள்களுக்கு ஆள்கிலேயே போய் விழுவான். அப்போ நம்ம ஹீரோ அவங்களோட ஆள்களை பார்த்து, டேய் நீங்கள் மறுபடியும் இந்த பூமிக்கு வரலாம், பூமியை கண்ட்ரோல் எடுக்கலாம், இந்த மாதிரியான புத்தியோடு இங்கே வந்தீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போவே அந்த எண்ணத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. இல்லை இப்போ உங்கள் முன்னாடி ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அதே நிலமை தான் உங்களுக்கும், புரியுதாடா அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டினோன்னே அதை பார்த்துட்டு அவங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. யாரா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், பயமா இருக்கேடா அப்படி சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்கே ஆச்சா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, சங் நம்ம ஜெயிச்சிட்டோம், சங் 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 அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க, சங்கு வாழ்க சங்கு வாழ்க அப்படின்னு கத்திட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன நல்லா இருக்கா, ஜாலியாக இருக்கீங்களா அப்படி சொல்லி சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ, நான் எப்பவும் கரெக்டான ரூட்டில் போகிறேன்னு தான் நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் சில சமயம் நான் தப்பான ரூட்லேயும் போகிறேன். நான் இந்த டவர் சொல்கிறபடி இந்த டவரோட நாயாக இருந்தேன்னா இப்போ நான் 27வது ஃப்ளோரில் போகிறேன். அங்கே என்ன நடக்கும், வெள்ளைக்குக்கு மோனார்க்கியும் அயன்பிளட் மோனார்க்கியும் நானே கொல்ல போகிறானா, என் கையாலே அவங்களுக்கு கொல்ல போகிறானா, அவங்க சாக போகிறாங்களா, இல்லை அப்படி நடக்கவே கூடாது, என்ன ஆக போகுது அப்படி நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ 27வது ஃப்ளோருக்கு போகிறான். கதவு திறந்துருக்குது. இந்த டவரில் இருக்கிற 27வது ஃப்ளோரோட டாஸ்க்கு பிட்ரேயல், அதாவது துரோகம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த கதையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ, இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்கள நான் சாக விட மாட்டேன், இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் இருக்க இந்த 27வது ஃப்ளோரை நான் ரத்து பண்ணுறேன், இது எப்படியே நிப்பாட்டு வைங்க, இது வேண்டாம் டவரு, நான் சொல்கிறது கேளு, வேண்டாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்க. டவர் இல்லை ஏற நீங்கள் இதை பண்ணிதாகணும், இதில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படி சொல்லும்போது, இல்லை நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த டவரை சங்கிலி மாதிரி கட்டி வைக்குது. அந்த மேஜிக் பவர் வச்சு நம்ம ஹீரோவை கட்டி வச்சுட்டு இருக்க. இல்லை வேண்டாம், கதவு தோற, நான் வெளியே போகிறேன், இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் 27வது ஃப்ளோர் நடக்கக்கூடாது, நான் வெள்ளைக்கு அட்மினியும் அயன்பிளட் மோனார்க்கையும் நான் கொல்லவே மாட்டேன், அவங்கள எப்படி நான் கொல்லுவேன், இல்லை என்னோட டிவைன் பவர் மொத்தத்தையும் வேணா எடுத்துக்கோ, அவங்கள என் கையில் கொல்ல மாட்டேன், நிப்பாட்டு அப்படி நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, நான் எதுக்கு அவங்க சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் வேஸ்ட்டாக இருந்தபோது என் மேலே அவங்க நம்பிக்கை வச்சாங்க, அவங்கள மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை, எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கும் போது அவங்க தான் என் மேலே நம்பிக்கை வச்சாங்க, நான் விட மாட்டேன், நிப்பாட்டுடா அப்படி நம்ம ஹீரோ டவரை பார்த்து ரொம்ப பயங்கர கோவமாக கத்திட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே காட் ஆஃப் டார்க்னஸ், காட் ஆஃப் டீமன், டிராகன் காட் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இது வேண்டாம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணனால இந்த 27வது ஃப்ளோரை ரத்து பண்ணுது. இதுக்கு காரணம் எல்லா கடவுளும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த டவர்கிட்ட கேட்டதுனால டவர் அமைதி காத்து இந்த 27வது ஃப்ளோரை இப்போ நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து காட் ஆஃப் டார்க்னஸ் இருக்க இடத்துக்கு போகிறான். ஏன்னா காட் ஆஃப் டார்க்னஸ் தான் நம்ம ஹீரோவை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்து, அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ மற்றவங்க மேலே காட்டுற அக்கறை நான் உன்னை பற்றி நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படி நம்ம ஹீரோ கிட்ட வந்தோடனே நம்ம ஹீரோவோ, நீங்கள் எதுக்கு இங்கே கூப்பிட்டீங்க, என்ன நடக்குது இங்கே காட் ஆஃப் டார்க்னஸ் அப்படி நம்ம ஹீரோ முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் கிட்ட வந்துட்டு, ஏன் பதட்டப்படுற, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் உன்னோட எனிமி கிடையாது, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், நீ நான் சொல்கிறத பொறுமையாக கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ, இப்போ என்ன செய்யணும், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், நீங்கள் எதுக்கு எங்கே நீங்கள் வர சொன்னீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, ஆமாம் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன், த டெம்பிள் ஆஃப் 10,000 காட்ஸ், அந்த இடத்துல இருக்கிற மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான், அந்த கடவுள் பண்பில்லாத கடவுள், அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டான், அவனை நீ கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையுமே திருப்ப கொண்டு வரணும், அவனை நீ அழிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் புது டாஸ்க் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, கண்டிப்பாக நான் அயன்பிளட் மோனார்க்குக்காகவும் வெள்ளைக்கோக்கு மோனார்க்குக்காகவும் இதை கண்டிப்பாக பண்ணுவேன், ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்காண்டியான்ற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கேருந்து அந்த ஸ்காண்டியான்ற இடத்துல மலைப்பகுதிக்கு மேலே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி பார்த்தா ஒருத்தன் ட்ரெக்கிங் பேக்கை போட்டு நின்றுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ கிட்ட டம்ஜின்வு, அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் ரொம்ப பயங்கரமாக நல்லா இருப்பா போல இருக்கே, இந்த டவர்கிட்டே பேசி புதுசாக ஒரு டாஸ்கே கொடுத்துருக்கா, அந்த 27வது ஃப்ளோரை ரத்து பண்ணிட்டாலே, அவகிட்ட நான் கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டும், அவளை கோவப்படுத்திடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தா அந்த ட்ரெக்கிங் பேக்கை போட்டவன், நீங்கள் காட் ஆஃப் டார்க்னஸ் அனுப்பி வச்சவங்க தானே, நான் பெருமையின் கடவுளோட 7வது சிஷ்யப்புள்ள, என் பேர் ரியான், நான் உங்களுக்கு கைடாக வந்திருக்கேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா நீ எங்களோட கைடா, அப்போ நான் இங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னே உடனே அவன் பேக்ல இருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான். அது எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணா அந்த பண்பில்லாத கடவுள் டெம்பிள் ஆஃப் 10,000 கார்ட்ஸ்லேருந்து நிறையா பொருளை திருடிட்டு வந்தான் பாருங்க,
அவனை தேடி தான் வந்திருக்காங்க. அங்க மார்வேஸ்ல நின்றுட்டு இருக்கும்போது நம்ம டேம்ஜின் வூ அந்த ரியானை பார்த்து, டேய் என்னடா கெட்டப் இதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு ரியான், என்ன பிரச்சனை உனக்கு? இதெல்லாம் போடலைன்னா நம்ம அந்த டெம்பிள்லேருந்து வந்திருக்கோம், அந்த பொருளை எடுத்தவங்கள பிடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு டேம்ஜின் வூ, இதெல்லாம் ஓவரா இருக்குடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் கடுப்பாய், என்னம்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு பிளான் போட்டுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி ஒருத்தன் வந்து, பொடி பசங்களா, நம்மலாம் ஏன்சியன் கடவுள்ரா, நம்ம இப்படிலாம் கத்திட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் பண்பில்லாத கடவுள் தானே பார்க்க வந்திருக்கீங்க, அவர் தான் நம்மளுக்கு வாழ்க்கையே கொடுத்தவர், அந்த டெம்பிள்ல இருந்து நிறையா பொருளை எடுத்துட்டு வந்து அவர் எல்லாத்துக்குமே கொடுத்து வாழ்க்கையை உயர்த்திருக்காரு, ஏன்சியன் கார்டு எல்லாத்துக்குமே நிறையா மந்திர பொருளை கொடுத்துருக்காரு, அவருக்கு நம்ம நன்றி சொல்லத்தான் இங்கே வந்திருக்கோம், அதை விட்டுட்டு இங்கே ஏன்டா கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா டெம்பிளால கைவிடப்பட்ட கடவுள்களுக்கு அவன் மந்திர பொருட்களை திருடி கொடுத்து அவன் ஒரு புது கூட்டத்தை உருவாக்குறானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வராரு அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா கதவை திறந்துட்டு பயங்கர கெட்டப்போட ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருப்பான். அவன் எல்லாத்தையும் பார்த்து, நான் தான் அவங்களோட பண்பில்லாத கடவுள், எல்லா பழங்காலத்து கடவுளுக்கும் நான் சக்தியை கொடுத்துருக்கேன், இதனால நம்ம கடவுள் எல்லாமே முன்னேறலாம் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ பார்த்துருவான். அந்த பண்பில்லாத கடவுள் நம்ம ஹீரோ பார்த்தா தான் தெரியுமே, ஏன்னா காடுக்கு தான் காடு எப்படின்னு இருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே எதுக்கு எல்லை எல்லாம் மற்றும் டெத்தின் கடவுள் நிற்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கண்டுபிடிச்சோன்னே, அதை கேட்டுட்டு என்னது டெம்பிள் இருந்து ஒரு காடு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ, கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு டேம்ஜின்வோ, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோ அந்த முக்காடு போட்ட துணியை தூக்கி வீசிட்டு அவனை பார்த்து மேலே பறந்து போய்கிட்டே கீழே இருக்க ரியானை பார்த்து, டேய் நீ கீழே இருக்க மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோ, நான் மேலே இருக்கவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பண்பில்லாத கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து, அந்த டெம்பிள் ஒன்றை மாதிரியே ஒரு எலி அனுப்பி வச்சிருக்காங்களா, நீ எலிடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படி பறந்து போய் அவனை கிக் பண்ணும்போது அவன் நம்ம ஹீரோ அப்படி டாச் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்து, நான் சில பேரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு, அதனால நீ இப்ப இங்க சாக போறடா அப்படி நம்ம ஹீரோ சும்மா கொலவரியில சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அந்த பண்பில்லாத கடவுள் நம்ம ஹீரோவை அவனோட டிவைன் பவர் மூலமா அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அதை இன்ஸ்டன்ட் மூவ் மூலமா டாஜ் பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த பண்பில்லாத கடவுள் என்னடா எப்படிடா டாஜ் பண்ண பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா கோலா மாசா, டேய் என்ன பார்த்து எலின்னு சொன்னியா, இதுக்கப்புறம் யார் எலின்னு உனக்கே தெரியும்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கவுண்டர் அட்டாக் போட்டு அடிப்பார் பாருங்க. அந்த அடியை வாங்கிட்டு அப்படி மேலே பறந்து வந்துட்டு, டேய் என்னையே அடிக்கிறியாடா, இந்த அட்டாக் மூலமா அவனோட லைஃப் ஃபோர்ஸ், உனக்குள்ள உயிர் சக்தி இருக்கு, அந்த உயிர் சக்தி அப்படி நான் உறிஞ்சு எடுத்துருவேன்டா அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக்கை நம்ம ஹீரோ பார்த்து விடுவான். அந்த அட்டாக்கு செம ஸ்பீடாக வந்துட்டே இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ இன்ஸ்டன்ட் மூவ் மூலமா டாஜ் பண்ணவொன்னே அதை பார்த்துட்டு, இந்த மாதிரியான அட்டாக்லாம் உன்ன மாதிரி கார்ட்ஸ் எப்படி தடுத்து நிப்பாட்ட முடியுது, உன்னால முடியவே முடியாது, இதுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, டேய் நான் உன்ன மாதிரி நிறைய கடவுள்கள் கூட சண்டை போட்டிருக்கேன், ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்களாம் உன்னை விட வீக்கு கிடையாது, நீ அவங்கள விட ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு கடுப்பாகி, என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னு ஒரு டைமண்ட்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதை உடச்சதுக்கப்புறம் உள்ளேருந்து பார்த்தா அந்த 10,000 கார்ட்ஸ்லேருந்து திருநெ அந்த மந்திர பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து டேம்ஜின்வூ, இவன் வேற ஒரு டைமண்ட்ஸில் கடவுளோட மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கான் போல இருக்கு, அதனால தான் மற்ற கடவுளால் அந்த பொருட்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல போல அப்படின்னு டேம்ஜின்வூ சொல்லிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு கிரீடத்தை எடுத்து அதை மாட்டிக்கிட்டு, டேய் இப்போ அன்ஸ்டாப்பபிளான ஒரு அட்டாக்கை நீ பார்க்க போறடா அப்படின்னு சொல்லுவான். அந்த கிரீடம் WS ரேங்க்ல இருக்கிற ஒரு ஈவில் கிரவுனு, அது மூலமா அவனோட டிவைன் பவர் இப்போ அதிகமாயிருக்கும். அப்படி அங்கே கட் பண்ணா இங்கே கீழே பார்த்தா அங்கே ரியான் இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோ மேலே அவங்க கூட சண்டைக்கு போனதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தா எல்லா ஏன்சியன் கார்ட்ஸும் மான்ஸ்டர் மாதிரி இங்கே கீழே இருக்க ரியானை விரட்டிட்டு இருப்பாங்க. அந்த ரியானை அலறி எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். சங்கு உங்க கூட வந்ததுக்கு எனக்கு சங்கு ஊதிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது அந்த டைமண்ட்ஸில் பிரேக்கை பார்த்துருவான் அந்த ரியானு. இது எப்படி சாத்தியம், டைமண்ட்ஸில் பிரேக் ஆகுதா, பொருளெல்லாம் கீழே வருதா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். உடனே இங்கே நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உல்ஃப்ஸ் எல்லாம் பயங்கரமாக போய் அவன் அட்டாக் பண்ண போகும். அவன் தலையில் மாட்டிருக்க அந்த கிரீடத்தோட சக்தினால அந்த உயிர் சக்தியை அப்படியே அப்சர்வ் பண்ணனால உல்ஃப்ஸ் எல்லாம் காணா போயிடும். உடனே நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்லிட்டு இருப்பான், டேய் நான் ஒரு இம்மோட்டல்ரா, எனக்கு அழிவே கிடையாது, நான் எல்லா உயிர் சக்தியும் உள்ளே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்து உள்ள மாதிரி வானத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோதை பார்த்துட்டு, என்னது இம்மோட்டலா, உயிர் சக்தியை நீ உறிஞ்சிரியா இந்த பொருட்கள் மூலமாவா, இருந்தாலும் நீ வீக்கு தான்டா, கடவுள்களோட பொருளை திருடி அது மூலமா சக்தி எடுத்துட்டு நீ ஒன்னையே இம்மோட்டல்னு சொல்லிருக்கிறியா, இப்போ நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த வெள்ளகோ அட்மின் அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிரர் கிடச்சிருக்கும் பாருங்க, 2 பொருளையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிரர் எடுத்து இப்போ உன்னோட பவர் எல்லாமே 10 நிமிஷத்துக்கு சீல் ஆயிரும்டா அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்து காட்டுவார் பாருங்க அந்த மிரரை. அப்படியே டேய் சொங்கி பார்த்தான், 10 நிமிஷத்துக்கு உன்னால எந்த ஒரு டிவைன் பவர் யூஸ் பண்ண முடியாதுடா, இப்போ நான் அடிக்கிற அடியில் நீ ஐயோ அம்மான்னு கத்த போற அப்படின்னு சொன்னோன்னா அதை கேட்டு அவன் என்னது என்னால் 10 நிமிஷத்துக்கு எந்த டிவைன் பவர் யூஸ் பண்ண முடியாதா, இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் தலைக்கு மேலே பறந்து காலை வச்சு ஒரு கிக்கு தரையிலே ஓங்கி ஒரு அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கழுத்துலேயே காலை வச்சுட்டு, டேய்
உன்னால் 10 நிமிஷத்துக்கு உன்னோட டிவைன் பவர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்னோட விபடி கான்செப்ட் தான் காரணம். என்கிட்ட ட்ரிபிள்எஸ் ரேங்க் உள்ளது இருக்குடா. டபுள்எஸ் ரேங்க்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உன்னால. அப்படி நம்ம ஹீரோ சொன்னேன், வழக்கம் போல எல்லாரும் மாதிரி காட்டு கத்துவான். டேய் இது எப்படா ஓன்ட்ட இருக்குது, இந்த மாதிரியான சக்திலாம் ஓன்ட்ட இருக்கக்கூடாதுடா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? இப்போ நான் 10 நிமிஷத்துக்கு உன்னை போட்டு பொழந்து எடுக்க போகிறேன். கொஞ்சம் வாயை முடிக்கோ, ஏன்னா பல்லு கீழே விழுந்துரு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பட்டார் 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 பட்டார்னு சுற்று விட்டுக்கிட்டே இருப்பார். அடி வாங்கி கத்திக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த ரியான் இருக்கான் பாருங்க, அவன் அங்கேருந்து ஓடிடுவான். டே சங்கு உன்னை விட மாட்டேன்டா, ஐயோ பாவனு உங்களை கூட்டு வந்த பார்த்தியா, என்னையே கோத்துட்டு வரல உன்னை இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக அவன் செம கடுப்பில் வந்துட்டு இருப்பான். அங்கே இருக்க பண்புல அதை கடவுளை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருப்பான். அதை பார்த்து அப்படியே உடஞ்சு போய் நின்றுவான் அந்த ரியானு. இது எப்படி சாத்தியம்? கடவுள்களால் கூட இவனை அடிக்க முடியாது, ஆனால் இவன் என்ன பண்ணுறான், வெறும் கையாலேயே அவன் அடிக்கிறானா, இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் நின்னோன்னே அங்கே டேம்ஜின் இவனை பார்த்து, அவன் முன்னாடி இதுக்கப்புறம் சாதாரண கடவுள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் எல்லா கடவுளும் மிஞ்சிட்டான் போல, சில கடவுள் மட்டும்தான் அவங்ககிட்ட மோத முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ரியானு, ஏமா நீ எப்போமா இங்கே வந்த, திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ அவனை போட்டு பொழந்து எடுப்பான் பாருங்க. அடினா அடி, உங்கள் வீட்டு அடி இல்லை எங்கள் வீட்டு அடி இல்லை, மரண அடி, நாய் அடி, பேய் அடி போட்டு பொழந்து எடுத்ததுக்கப்புறம், டேய் நான் இப்போ செத்து போனாலும் திரும்ப உன்னை வந்து கொல்லுவேண்டா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, உன்னை திரும்ப வர விட்டாதானடா, உயிர் சக்தியும் அந்த உயிர் சக்தியை நான் இப்போ உறிஞ்செடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெத்து கடவுளோட பவரையும் விவசாய கடவுள் பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஓனாயை கொண்டு வராரு. அது மூலமாக கடிக்க நம்ம ஹீரோவும் அங்கே காடும் உள்ளே இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே இருக்கும்போது அங்கே செத்து போன அந்த பண்பில்லாத கடவுளோட ஆத்மாவை உறிஞ்சு எடுத்துட்டு அந்த ஓனாயை அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ அப்படி வெளியே வந்து சும்மா கெத்தா நிற்பாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி அயன்பிளட் மோனார்க்கும் வெள்ளை கொக்கு மோனார்க்கும் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ, நீங்கள் இதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம், நான் அவனை கொன்னுட்டேன் உங்களுக்காக அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அயன்பிளட் மோனார்க்கும் வெள்ளை கொக்கு மோனார்க்கும், சங் நீங்கள் எங்களை காப்பாற்றிட்டீங்க, உங்களவுக்கு எங்கள் மேலே யாருமே அனுபவிச்சதில்லை, நீங்கள் எங்களுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப நன்றி சங், நீங்கள் எதிர்காலத்தையே மாற்றிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே நன்றி கடன்பட்டிருப்போம் சங் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுட்டு, ஆமாம் இதை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது 27வது ஃப்ளோர் இப்போ முடிஞ்சிருச்சு. அந்த 27வது ஃப்ளோரில் தான் இங்கே அயன்பிளட் மோனார்க்கையும் வெள்ளை கொக்கு மோனார்க்கையும் சாவாங்கன்னு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னார். ஆனால் இப்போ இந்த 27வது ஃப்ளோர் டஞ்சனே மாறி இப்போ நம்ம ஹீரோ இந்த 27வது ஃப்ளோர் டஞ்சனே முடிச்சிட்டான். அது இந்த பண்பில்லாத கடவுளை கொண்டதுக்கப்புறம் மொத்தமாக முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோ கையால் அயன்பிளட் மோனார்க்கும் வெள்ளை கொக்கு மோனார்க்கும் இதுக்கப்புறம் சாக போகிறது இல்லை அப்படி நம்ம ஹீரோ நினச்சிட்டு பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக வானத்தை பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.